பார்க்க போற படம் ஏஆரம். வாங்க சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு பாட்டிமா தன்னோட பேத்திக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல மனுஷங்களும் மிருகங்களும் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருந்த காலம் அது. அந்த நேரத்துல வானத்துல இருந்து ஒரு விண்கல் அதிக வெளிச்சத்தோட ஹரிபுரம் காட்டுப்பகுதியில வந்து விழுந்துச்சு. அது விழுந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த விஷயம் எடக்கல் ராஜாவுக்கு தெரிய வர அவரும் தன்னோட படைகளோட அங்கே வந்து அந்த விண்கலை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல அந்த சீனை காட்டுறாங்க. எடக்கல் ராஜாவும் அந்த விண்கல்ல தெக்கும் படம் கொல்லங்க கிட்ட தர அவங்களும் ராஜாவோட கட்டளைக்காக விண்கல்லோட சில அரிதான மர்ம உலகத்தை சேர்த்து மழை, காத்து, இடி, மின்னல் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு விளக்க செஞ்சு ராஜா கிட்ட தர அவர் அதை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த விளக்கால எடக்கல் ராஜாவோட புகழ் 8 திக்கிக்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரத்துலதான் புலிமுத்து மாமுத்துன்னு ராஜாவுக்கு பயங்கரமா தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனை தட்டி கேட்கலாம்னு போனா ராஜாவோட மருமக மானவர்மனை புடிச்சு வச்சுக்கிட்டு சித்திரவதை பண்ணி நெல்லேரியில இருந்து காளிமுத்து வரைக்கும் வரி வசூலிக்க அனுமதி கொடுக்கணும், இல்லனா மானவர்மனை விட மாட்டேன் அப்படின்னு கோரிக்கை வைக்க ராஜாவும் என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அமைச்சர்களும் நம்மளால புலிமுத்து மாமுத்த தனியா எதிர்த்து நிக்க முடியாது, போர்த்துகீசு படையை கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ராஜாவும் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்க முடியாது, வேற ஏதாவது நல்ல தீர்வா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அப்போ ஒரு அமைச்சரும் நம்ம எல்லைக்கு உட்பட்ட ஹரிபுரம்ல ஒரு களரி வீரனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அவன் தான் குஞ்சிக்கேளு, நீலியது குடும்பத்தை சேர்ந்தவன், இந்த பூமியில இருக்கிற எல்லா தந்திரங்களையும் எல்லா கலைகளை பத்தியும் கத்துக்கிட்ட ஒரு மகா வீரன் அப்படின்னு சொல்ல ராஜாவும் அமைச்சர்கிட்ட அவனை வர சொல்ல கேளுவும் தனி ஒரு ஆள களத்துல இறங்கி புலிமுத்து மாமுத்து படைகளை சுக்கு நூறாக்கி அவங்கிட்ட பிணைய கைதியா இருந்த மானவர்மனை மீட்டு எடக்கல் ராஜா கிட்ட ஒப்படைக்கிறாரு. இதுக்காக ராஜாவும் ஒரு பெரிய விருந்து வைக்க அதுல கேளுவும் கலந்துக்கிறாரு. அப்பதான் ராஜாவும் உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்ல அதுக்கு கேளுவும் சின்ன வயசுல இருந்து நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அந்த பொருள் இந்த கோட்டையில தான் இருக்கு, எங்களோட கிராமத்துல விழுந்த அந்த விண்கலால உருவான ஸ்ரீபுரி விளக்கால இந்த நாட்டுக்கு கிடைச்ச வளர்ச்சி அளவு கடந்தது, அதை திரும்ப ஹரிபுரமுக்கு தாங்க அப்படின்னு கேட்க ராஜாவும் யோசிச்சு பார்த்துட்டு அதை கேளு கிட்ட கொடுக்குறாரு. கேளுவும் அதை எடுத்துக்கிட்டு ஹரிபுரமுக்கு வர ஸ்ரீபுதி விளக்க பார்த்து அந்த ஊர் மக்களும் சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல அதே ஊரை சேர்ந்த இன்னொரு ஜாதி மக்களும் அந்த விளக்க பாக்குறாங்க. அந்த கூட்டத்துலதான் கேளுவோட காதலி ஜோதியும் இருக்காங்க. அப்படியே எல்லாரும் கோவில வச்சு அந்த விளக்க பூஜை பண்றாங்க. அப்படியே அடுத்தனா ஜோதிய கேளுவுமே பார்க்க வராரு. அப்ப ஜோதியும் அந்த விளக்க ஒரு தடவை தான் பார்த்தேன், அது தங்கமா அப்படின்னு கேட்க அதை விட விலை மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்றாரு கேளு. இனிமே இந்த விளக்க நானும் என் மக்களும் எப்ப பார்க்க முடியும் அப்படின்னு ஜோதியும் கேட்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் இந்த விளக்க பார்க்கணும், அதுக்காக தான் அந்த விண்கல் விழுந்த அந்த இடத்துல வச்சு அபிஷேகம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு கேளு. ஆனா இந்த விளக்கு வந்த நேரமோ என்னமோ தெரியல, ஹரிபுரம்ல இருக்கிற எல்லாருமே சின்னம்மை நோய் வந்து மக்கள் கூட்டமா செத்து மடிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மை நோய் ஜோதிக்கும் வர அவங்க வீட்டுக்கு போயிட்டு கேளுவும் அவங்கள தூக்கிட்டு வந்து வைத்தியம் பண்ணி காப்பாத்துறாரு. ஆனா துரதிருஷ்டவசமா கேளுக்குமே அந்த அம்மை நோய் வர படுத்த படுக்கையாயிராரு. அந்த நேரத்துல கேளு நினைச்ச மாதிரி ஹரிபுரம் மக்களும் அந்த விளக்க விண்கல் விழுந்த அந்த இடத்துல வச்சு அபிஷேகம் பண்றாங்க. ஆனா அந்த அபிஷேகத்துக்கு ஜோதியை சேர்ந்த அந்த ஜாதி மக்களை உள்ள விடாம தடுத்துறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கேளுவும் மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அந்த நேரத்துலதான் எடக்கல் ராஜாவோட மருமக மானவர்மன் கேளுவ பார்க்க வந்து அவர்கிட்ட ஒரு ஓலையை கொடுத்துட்டு போறாரு. அந்த ஓலையை பிரிச்சு கேளுவுமே படிச்சு பார்த்துட்டு கோவப்பட்டு அந்த ஓலையை எரிச்சு போடுறாரு. ஆனா அதுல என்ன எழுதி இருந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. கேளுவும் அந்த ஓலையில இருந்ததை நினைச்சு மனசு கஷ்டப்பட இன்னொரு பக்கம் அம்மை நோயால இறந்து போயிடுறாரு. இதை நினைச்சு ஜோதியுமே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்ப பாட்டிமாவும் தன்னோட பேத்தி கிட்ட கேளுவோட கதையை கேட்டு வளர்ந்த நம்ம ஹரிபுரம் மக்கள்ல பல பேர் களரி வீரன் ஆயிட்டாங்க. மாவீரன் கேளு கொண்டு வந்த அந்த ஸ்ரீபுதி விளக்கு தான் நம்ம ஊரோட வளர்ச்சிக்கே காரணம். அதனால 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம கோவில்ல கேளுக்காக களரி கத்துக்கிட்டவங்க எல்லாம் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அங்கல தள்ளு அப்படின்னு ஒரு போட்டியை வச்சு கொண்டாடுவாங்க. இது அந்த கேளுக்கு செய்யற மரியாதை அப்படி சொல்றாங்க. அந்த ஜோதியை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா நாகர்கோவில் பக்கமா போனதா சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேத்திய தூங்க வைக்கிறாங்க. ஆனா பேத்தியும் தூங்காம அந்த ஜோதி கற்பமா இருந்தாங்களா அப்படின்னு கேட்க சின்ன பிள்ளை கேட்கிற கேள்வியாது, இனிமே கதை சொல்லுங்க என்கிட்ட வந்த அவ்வளவுதான் அப்படி சொல்றாங்க. அப்ப பேத்தியும் சரி பாட்டி அதை பத்தி கேட்கல, அந்த மணியனை பத்தி சொல்லுங்களேன் அப்படி சொல்ல ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி சாமி பேரை சொல்றதை விட்டுட்டு ஸ்ரீபுதி விளக்க திருடனவனை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க, அவன் கதையெல்லாம் ராத்திரி சொல்ற அளவுக்கு அவ்வளவு நல்ல கதையில்லை அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த மணியனை பிடிக்கிறதுக்காக ஊர் மக்களும் சேர்ந்து இருக்க ஊர் தலைவரான சதுர்த்தியும் ஊர் மக்கள் கிட்ட இன்னைக்கு அந்த களவணி பையன் மணியனை பிடிக்காம விடக்கூடாது, இனிமே அவனோட மணி சத்தம் ஊருக்குள்ள கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல மணிய உள்ள புகுந்து எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு சதுர்த்தியோட தங்கச்சங்கலையும் தங்க பள்ளையுமே ஆட்டை போட்டுட்டு அங்க இருந்து போறதை காட்டுறாங்க. அப்படியே அடுத்தனா அந்த பேத்தியும்
ஜெயந்தோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாதாரண ஆள் இல்லையா அந்த மணியை ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அவனை பிடிச்சாங்களா அப்படின்னு ரொம்பவே பெருமையா சொல்லிக்கிட்டு வர அதை கேட்ட அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த விளக்குல அதிக சக்தி இருந்துச்சான், அதை திருட போனப்பதான் தண்ணியில விழுந்து இறந்து போயிட்டானா அப்படி சொல்லிட்டு வர அதுக்கு பேத்தியும் அதெல்லாம் கட்டிக்காத அப்படி சொல்றாங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். அவங்கள அப்படி பேசிக்கிட்டே வரும்போது மணியனோட பேரனான சின்ன வயசு ஹீரோவான அஜயன அந்த ஊருக்கார சந்துவும் அவனோட ஆளுங்களும் நீ தானே என் காசை திருண்ண, உன் தாத்தா புத்தி தான் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சட்டையை கிழிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவரோட பாட்டி கிட்ட தாத்தா திருடன்னு சொல்லி எல்லாருமே என்ன கிண்டல் பண்றாங்க, யாருமே விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க, நான் யாரு வீட்டுக்கு போனாலும் சந்தேகமா தான் பாக்குறாங்க, ஸ்கூல்லயும் அப்படித்தான் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல பாட்டியும் உங்க தாத்தா களவுல ஒரு ஊரே ஜெயிச்சாரு உங்க தாத்தா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அவர் வளர்க்குற அந்த காக்காவுக்கு தீனி வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த காக்காவும் ஹீரோவை அடிச்சவனோட கொத்து சாவிய அவன் குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதை தூக்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட போடுது. இத அந்த பக்கமா வந்து ஹீரோனுமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு போறாங்க. அப்படியே ஹீரோவும் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவரோட வீட்லயே ரேடியன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு கடையை வச்சு நடத்திக்கிட்டு சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே வராரு. அவர் இப்ப ஹீரோன் மட்டும் கேட்கிற மாதிரி ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணி ரேடியோ மூலமாவே ஹீரோ கிட்ட பேசி லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுல ஹீரோ மட்டும் தான் பேச முடியுது, திரும்ப ஹீரோனால பதில் பேச முடியாது. இருந்தாலும் ஹீரோட குரலை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோனோட அப்பா தாமதரன் வர அவங்களும் ஃப்ரீக்வன்சியை மாத்த அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் ரேடியோட போலீஸ் வாக்கி டாக்கி பேசுறத ஃப்ரீக்வன்சியை மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போதான் ஹீரோட அம்மாவும் டீ எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இதை மட்டும் போலீஸ் கேட்டுச்சுன்னு வச்சுக்க ரேடியோட ஓனரை நாளைக்கு ஜெயில தான் போய் பார்க்கணும் அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் ஹீரோனோட அப்பா சதுர்த்தி நம்பியாரும் அவரோட வீட்டுல நீர் மோட்டார் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சரி பண்ண வர சொல்ல ஹீரோவும் வந்து பாக்குறாரு. ஃபீஸ் போடுற அந்த இடத்துல ஒரே உப்பா இருக்கும், ஃபீஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்திக்கிட்டு இருக்காரு. அந்த உப்பை போட்டது வேற யாரும் இல்ல ஹீரோன் தான். ஹீரோவை பாக்குறதுக்காக தான் இந்த வழி பண்ணிருக்காங்க. ஹீரோவும் ஃபீஸை மாத்திக்கிட்டு இருக்கும்போது வீட்டு வேலைக்காரங்கிட்ட ஹீரோனும் என் ரூமோட லைட் சரியா எரிய மாட்டேங்குது, அந்த எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு வந்து சரி பண்ணுங்க அப்படி சொல்ல வேலைக்காரனும் ஃபீஸ் போட்டு முடிச்சதுமே ஹீரோவை ஹீரோனோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு லைட்டை சரி பண்ண சொல்றான். ஹீரோவும் அப்படி ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த லைட்டை சரி பண்ணிட்டு இதுக்கு மேல உப்பள்ளி போட்ட வீட்டோட மொத்த வயரிங்குமே எரிஞ்சு போயிடும் அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோனும் போனா போகட்டும் அப்படி சொல்லி ஹீரோக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அப்பதான் ஹீரோனும் சின்ன வயசுல இருந்தே ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பாட்டுல காட்டுறாங்க. அப்படியே ஹீரோவும் அந்த ஏரியா பசங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ரெண்டு கான்ஸ்டபிள் வந்து நேத்து நீ தாமோதரன் வீட்டுல மோட்டார் சரி பண்ண போனல அந்த மோட்டரை காணாமா, ஓ மேலதான் சந்தேகமா இருக்கான்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஊருக்குள்ள நிறைய வீட்டுல நகை திருட்டு போயிருக்கு, இன்னும் 4-5 வீட்டுல மோட்டாரே திருடு போயிருக்கு, நீ ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு கூப்பிட அதுக்கு ஹீரோவும் ஏன் மேல இருக்கு சந்தேகப்படுறீங்க, நான் பாட்டுக்கு உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஓரமா இருக்கேன் அப்படி சொல்ல உன் குடும்பத்துக்கு திருட்டு தொழில் செய்யறதுதான் வழக்கம், எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போக இதை ஹீரோட அம்மாவும் பார்த்துட்டு இப்ப சந்தோஷமா உன் பாட்டி பேச்சை கேட்டு இப்படி ஊர்க்காரங்களை பகச்சிக்கிட்ட, இப்ப ஓ மேலேயே எல்லாருமே பழி போடுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்பதான் சின்ன வயசு ஹீரோவும் இந்த காக்கா மூலமா எடுத்துட்டு வந்த அந்த சந்துவோட சாவிய தன்னோட பாட்டி கிட்ட காட்டி சந்தோஷப்பட அதை பார்த்த பாட்டியும் என் மணியனோட ரத்தம்னு நிரூபிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க. இதை பார்த்து காண்டான ஹீரோட அம்மாவும் பாட்டி கிட்ட வந்து பேசி பேசி இவனையும் கலவனியா மாத்திராதீங்க, இவனோட அப்பா என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் உசோட இருக்கிறதுக்கு காரணமே என் பையன் தான், ஆனா அவனையுமே நீ மாத்த பாக்குற அப்படின்னு ஹீரோவை போட்டு அடிக்க அதை பார்த்த பாட்டிமாவும் மணியன் கொண்டு வந்தது எல்லாத்தையுமே உட்கார்ந்து தின்னுட்டு உங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டான், அவனா ஒரு ஆம்பளையா அப்படின்னு அவங்களுமே கோவமா சொல்ல ஹீரோவோட அம்மாவும் அந்த சாவியை கொண்டு போயிட்டு கொடுக்க போறேன் அப்படி சொல்ல அதுக்கு பாட்டிமாவும் நீ சாவியை கொண்டு போய் கொடுத்தா மட்டும் ஊர்க்காரங்க சும்மா விட்டுருவாங்களா, எப்படி எடுத்தானு கேட்பாங்க, எப்படி எடுத்தானோ அதே மாதிரி உன் பையன் போய் வச்சிருவான் அப்படி சொல்ல அம்மாவும் எப்படி எடுத்தியோ அதே மாதிரி திரும்பவே அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த காக்கா மூலமா அந்த சாவியை குளத்தங்கரையிலே போட வைக்கிறாரு. இதை ஹீரோவே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. அவங்களோட வீட்டுக்கு சுதேவ் வர்மன் அப்படிங்கிற ஒருத்தவரு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்களோட கேமரா எடுத்துக்கிட்டு வர அவங்கள வரவேற்ற சதுர்த்தியும் ஹீரோன் கிட்ட இவர் தான் எடக்களோட வாரிசு, இவரு நம்ம ஊர் கோவிலை பத்தி டிவில படம் பிடிச்சு போட வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல ஹீரோன் அவனுக்கு வணக்கம் சொல்றாங்க. அந்த நேரத்துல ஹீரோவும் ஊருக்குள்ள வரும்போது ஹீரோவை மைக் செட்காரன் ஒருத்தன் பிடிச்சு வச்சுக்கிட்டு உன்ட்ட எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த ஆம்பளி புறா சரி பண்ணி தர சொல்லி சீக்கிரமா சரி பண்ணித்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவும் 2 நாள் கழிச்சு வந்து சரி பண்ணி தரனே அப்படின்னு சொல்ல அவனும் இந்த கதையெல்லாம் இங்க வேணாம், நீ வரவே மாட்ட, இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போறான். அப்ப பக்கத்துல இருந்த சந்துவோட டீ கடையில உட்காந்துக்கிட்டு இருந்த ஊர்க்காரங்களும் ஹீரோவை பார்த்து இந்த போலீஸ்காரங்க ஏன் இந்த மாதிரி திருட்டு பசங்க எல்லாம் ஊருக்குள்ள விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நக்கலா பேசிக்கிட்டு இருக்க அதை கேட்ட ஹீரோவும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப சந்துவோட பையனான சுரேஷும் ஊரா போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே வர இவன் தான் ஹீரோக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு. அவனும் இப்ப அவங்க அப்பா
அப்போட கடைக்கு எதிராவே ஒரு டீ கடையை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலப்பறையை போட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த சந்துவும் காண்டாகிறாரு. அப்படியே ஊர் மக்களும் ஒண்ணு சேர்ந்து வர திருவிழாவை சிறப்பா பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஊர்க்காரங்களும் ஹீரோட குடும்ப கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், இந்த வருஷமாவது கோவிலுக்குள்ள விடலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு கமிட்டியை சேர்ந்த சந்துவும் இதுல முடிவெடுக்க என்ன இருக்கு, அந்த கலவாணி குடும்ப கோவிலுக்குள்ள வந்துச்சுன்னா ஊர்க்காரங்க யாருமே திருவிழாவுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட சுரேஷும் அப்ப கலரியில மட்டும் விடுறீங்க அப்படின்னு சொல்ல, கலரி வேற கோவில் வேற அப்படின்னு சதுர்த்தியும் சொல்லிட்டு இதுதான் கமிட்டியோட முடிவு, எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே கிளம்புறாங்க. அடுத்தது சுதேவும் ஊரை சுத்தி வீடியோ எடுத்துட்டு நேரம் அந்த விளக்கு இருக்கிற அந்த கோவில இப்ப வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் சதுர்த்தியும் அங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கோவிலை திறப்பான், விளக்க போட்டோ எடுக்கணும்னா அப்பதான் வரணும் அப்படின்னு சொல்ல, கூட இருந்த சந்துவும் கோவிலை திறக்கிறதுக்கு முன்னாடினாதான் அங்கலத்துல அப்படின்னு ஒரு வீர விளையாட்டை வைப்பான். இப்ப அவங்களுமே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நேர சுதேவும் அவனோட ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அங்கே போறான். அப்போதான் சுதேவோட ஃப்ரெண்டும் அந்த விளக்குல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்க, எங்க அரண்மனையில இருந்து அந்த விளக்க பத்தி நிறைய விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு, ஆனா அதை நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. இப்ப ரீசெண்டா பிரிட்டிஷ்காரங்க இந்த விளக்கு தேடிட்டு வந்தாங்க, அடுத்த மாசம் லண்டன்ல நடக்கிற அந்த ஆக்ஷன்ல இத வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க, நானே எடுத்து தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டேன். இந்த கோவில்ல இருக்கிற அந்த விளக்கு விலைமதிக்க முடியாத ஒரு ஹிடன் ட்ரெஷர், எப்படி பார்த்தாலும் அந்த விளக்குக்கு நானும் ஒரு வாரிசு தான், எத்தனை தடங்கள் வந்தாலும் அதை நான் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே அவங்களும் பிராக்டிஸ் பண்ற அந்த இடத்துக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு பெருசும் பிரகாசம் தான் நம்ம ஊருக்காக அங்கலத்துல கலந்துக்க போறான், போன வருஷமும் இவன் தான் களத்துல இறங்கினா என்ன கடைசி நிமிஷத்துல தோத்துட்டா அப்படின்னு சுதேவ் கிட்ட சொல்ல, சுதேவும் போட்டின்னு அவ்வளவு கடுமையாவே இருக்கும் அப்படின்னு கேட்க, அங்கே வந்த சுரேஷும் ஆமா எடக்களுக்கு நமக்கு நடக்கிற போட்டி அது மட்டும்தான், இந்த வருஷம் எடக்களுக்காக போட்டி போடுறதுக்காக கவும்பாயி சுதாகரன் ரெடி ஆகிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியாத தற்காப்பு கலையே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணி அன்னைக்கு ராத்திரி சதித்தியோட வீட்டுல சுதேவும் அவங்க கூட வந்தவங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சதித்தியோட எடுபடி அவங்கிட்ட வந்து எஸ்ஐ எதுவுமே பண்ணாம ஏன் ஹீரோவை வெளியில விட்டாங்க அப்படின்னு கேட்க, எஸ்ஐ எழுதி வாங்கிட்டு தான் அவனை விட்டானா, எப்ப கூப்பிட்டாலும் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்ல, இதை ஹீரோனுமே கேக்குறாங்க. அந்த இடத்துல டிவி சரியா தெரியாம இருக்கவும் ஹீரோனோ அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் மேல போய் டிஷ்ஷ சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. அங்கேதான் ஹீரோ ஹீரோனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோயின் கூட கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க சதித்தியுமே வராரு. அதனால ஹீரோவுமே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரத்துல ஊருக்குள்ள இருந்து ஒரு திருடன் எதையை திருடிக்கிட்டு தலையில சாக்குப்பைய போட்டுக்கிட்டு தப்பிச்சு போக அவனை துரத்திக்கிட்டே ஹீரோவும் போறாரு. அந்த நேரத்துல ஹீரோவை தான் திருடன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிராமத்து ஆளுங்களும் அவரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை அவங்க கண்ணுல மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு வர அந்த நேரத்துல அங்க ரோந்து வந்துகிட்டு இருந்த போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. போலீஸும் என்ன ஏதுன்னு கூட கேட்காம அவரை ஸ்டேஷன்ல வச்சு தாமோதரன வீட்டுல தின்னது நீ தானடா ஒத்துக்க இல்லன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அடி பொழக்கிறாங்க. ஆனா ஹீரோவோ நான் திருடல அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. இருந்தாலும் சந்திரன் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபிள் அவரை அடிச்சு கொடுமை பண்ண ஒரு கட்டத்துல ஹீரோவும் அவன் மேல யாருக்குமே தெரியாம ஒரு வருமத்தை போட அவனும் மயங்கி விழுந்துடுறான். அதனால மத்த கான்ஸ்டபிள்ஸும் அவனை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்படி அடுத்த ஸ்டேஷன் எஸ்ஐக்கு சந்துவும் அவனோட ஆட்களோட வந்து திருவிழா பத்திரிக்கையை வச்சுட்டு திருவிழாக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்தது எஸ்ஐயும் டியூட்டி கான்ஸ்டபிள் கூப்பிட்டு ஹீரோவை விசாரிச்சீங்களா, ஏதாவது ஆதாரம் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு கான்ஸ்டபிளும் ஆதாரம் எல்லாம் கிடைக்கலங்கய்யா, சந்தேகத்துல தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல, சந்தேகப்பட்டாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறதெல்லாம் சரியான விஷயமே கிடையாது, ஹீரோவை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதே நேரத்துல சதுர்த்தி நம்பியாரும் எஸ்ஐக்கு கால் பண்ணி ஏன் எவிடன்ஸ் கிடைச்சி ஹீரோவை வெளியில விட்டீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு எஸ்ஐயும் எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கோவப்பட, அவன் குடும்பத்தை பத்தி தான் ஊருக்கே நல்லா தெரியுமே, உங்களால முடியலன்னு சொல்லுங்க நான் மேலதிகாரி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எஸ்ஐயும் யாருக்கிட்ட பேசினாலும் சட்டம் எல்லாருக்குமே ஒண்ணுதான் அப்படின்னு போன வச்சுட்டு அங்கிருந்த கான்ஸ்டபிளை பார்த்து இவனுக்கு ஹீரோக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்க, இவங்க ரெண்டு பேருமே நெருங்கின சொந்தம் தான் சார், அவன் குடும்பத்துக்கும் மணியன் குடும்பத்துக்கும் பல வருஷ பகை இருக்கு, இப்ப திருட்டு வர செய்யறான் பாத்தீங்களா, அவனுமே மணியை மாதிரி மணியை வச்சுக்கிட்டு தான் திருட போறான் அப்படின்னு சொல்ல, எஸ்ஐயுமே ஹீரோவை கூப்பிட்டு உனக்கு எதுக்கியா ரேடியா அப்படின்னு கேட்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வச்சிருக்காங்க, நான் இது மூலமா தான் அவங்க கூட பேசுவேன், அதுக்காக லைசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ஹீரோ சொல்றாரு. அதை கேட்ட எஸ்ஐயும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீ தான் சஸ்பெக்ட், பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு இன்ட்ரிக்காக வெயிட் பண்ற, இந்த நேரத்துல கேஸ் ஏதாவது ஆச்சுன்னா உன் வாழ்க்கையே வீணா போயிடும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. வீட்டுக்கு வந்த ஹீரோ கிட்ட அவரோட அம்மாவும் நடக்கிறதெல்லாம் தப்பு தப்பாவே இருக்குப்பா, பேசாம நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாமா அப்படி சொல்ல, இவ்வளவு நாள் இங்கதானே இருந்தோம், என்னோட அடையாளமே இங்கதான் இருக்கு, அதனால நம்ம இங்கதான் இருப்போம் அப்படி சொல்ல, அதை கேட்ட அம்மாவும் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு நீ எதையாவது செஞ்சு தொலைச்சிடாத அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் சின்ன வயசுல உங்களுக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு திருட்டு பண்ணேன், இப்ப இன்னொரு திருட்டுமே பண்ணுவேன் அதோட சரின்னு சொல்ல, பாட்டியோட பேச்சை கேட்டுக்கிட்டு எதையாவது பண்ணி தொலைக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அம்மாவுமே போறாங்க.
ஹீரோவும் அமைதியாவே உட்காந்துக்கிட்டு இருக்க அங்க தலைதிரிக்க ஓடி வந்த சுரேஷும் கோவிலுக்குள்ள அந்த சுதேவ் குரூப் யாருக்கும் தெரியாம நுழைச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்ல ஹீரோவை அவங்க கூட வேகமா அங்கே போயிட்டு சுரேஷ கோவிலுக்கு வெளியில நிக்க வச்சுட்டு ஹீரோ மட்டும் பூட்டி இருக்கிற அந்த கோவிலுக்குள்ள எகிரி குதிச்சு போயிட்டு கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ரீபுரி விளக்க காணாம போயிருக்கவும் வேகமா வெளியில வந்து சுரேஷ் கிட்ட விஷயத்த சொல்றாரு. அதை கேட்ட சுரேஷும் அப்ப இது டிராப் போலடா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு காண்டான ஹீரோவும் என்னடா டிராப் எதுக்கடை என்னை கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்க அப்போதான் சுரேஷ் சொல்றாரு இதெல்லாம் செய்ய சொன்னது அந்த சுதேவ் தாண்டா. அன்னைக்கு ஹீரோனை பார்த்துட்டு வரும்போது ஒரு திருடன் தலையில சாக்கு பைய பொத்திட்டு ஓடி இருப்பான்ல அது சுரேஷ் தான். அன்னைக்கு திருடிட்டு ஓடும்போது சுரேஷ கையும் களவுமா சுதேவோட குரூப் பிடிச்சிருப்பாங்க. நாங்க சொல்றத மட்டும் நீ பண்ணலன்னா நீ தான் எத்தனை நாளா ஊருக்குள்ள திருடுனா அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிடுவே அப்படின்னு சொல்லி மிரட்ட வேற வழி இல்லாம தான் சுரேஷும் இப்ப ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே சுரேஷ் நிறைய திருட்ட பண்ணிருக்கான். எங்க மாட்டிப்போம்னு தான் சுதேவ் சொல்றத கேட்டிருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு சுதேவும் அவனோட ஆட்களோட அங்கே வர அவனை பார்த்த சுரேஷும் நீ விளக்கு எடுத்துட்டு எங்களை மாட்டி விட பாக்குறிய அப்படின்னு கேட்க அதைத்தான் நானும் நினைச்சேன். இப்ப ஹீரோ கோயிலுக்குள்ள போனது வெளியில வந்தது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப ஈஸியா ஹீரோவை மாட்டி விட முடியும்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் கோவப்பட்டு அந்த விளக்குங்க அப்படின்னு கேட்க அந்த விளக்கு என்கிட்ட தான் இருக்கு. ஆனா இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அது உண்மையான விளக்கே இல்ல, அது ஒரு டூப்ளிகேட் அப்படி சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் உறைஞ்சி போயிடுறாரு. அங்க கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போறாங்க. மணியனை பிடிக்கிறதுக்காக நெஞ்ச பண்ண ஒரு போலீஸும் வர அவங்க கூட சேர்ந்துகிட்டு இப்ப ஹீரோனோட அப்பாவா இருக்கிற சதுர்த்தி நம்பியாரும் அவனோட அப்பாவான சதுர்த்தியும் அவன் ஆண்களோட மணியனோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது சதுர்த்தியோட ஆளுங்களும் போலீஸ் கிட்ட போயிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மணியனை பிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அவன் கலரியில கில்லாடி பெரிய மாயக்காரன். இந்த ஊரோட கொள்ள நான் தான் மணியனை நாகர்கோயில இருந்து கூட்டிட்டு வந்து இங்கே குடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மணியனோட வீட்டுக்கு வரான். மணியனோட பொண்டாட்டி மாணிக்கமும் அவங்களோட குட்டி பொண்ணும் வாசப்படியில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பிடிச்சி குடும்ப பொண்ணி நஞ்ச பொண்ணும் எங்கடி மணி அப்படின்னு கேட்க உள்ள இருந்து வெளியில வந்த மணியனும் அந்த போலீஸ புரட்டி எடுத்துட்டு சதுர்த்திய பார்த்து ஒரு புள்ளுதானே போயிருக்கு அந்த போலீஸ கூட்டிக்கிட்டு இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்ல அவனுமே அங்க இருந்து போனான். போலீஸ் வந்து குடும்ப பணத்தை நினைச்சுக்கிட்டு மாணிக்கமும் சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க மணியனை அவங்கள போய் சமாதானம் பண்றாரு. அப்பதான் மாணிக்கமும் போலீஸ் ஏற்படுத்தின அந்த வழி கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போயிடும். ஆனா மனசுல இருக்கிற அந்த வழி அது எப்படி மறைஞ்சு போகும்? நம்மள நிம்மதியா கோவில்ல இருக்கிற அந்த விளக்கையுமே பார்க்க விட மாட்டாங்க, அங்க போடுற அன்னதானத்தையுமே சாப்பிட விட மாட்டாங்க. நான் இனிமே இந்த கோவிலுக்கு போக மாட்டேன், அந்த விளக்கையுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண அதை கேட்ட மணியனும் நான் அந்த மக்களுக்கு பாடம் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்க தூக்கி இருக்காரு. அந்த சீனை அப்படியே காட்டிட்டு அப்படியே கட் பண்ணி இப்ப லைவ்ல சுதேவும் அந்த கோவில் இருந்த விளக்கு இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் வெளியில வந்திருக்கு. அது உங்க தாத்தா திருடிட்டு போன அந்த ஒரிஜினல் விளக்கை எங்கேயும் மறைச்சு வச்சுட்டு போலி விளக்க வைக்க அதைத்தான் ஊர் மக்களும் வழிபட்டு வந்திருக்காங்க. அந்த உண்மையான விளக்க நீ தான் கண்டுபிடிச்சு தரணும். அப்படி இல்லைன்னா ஊர்க்காரங்க கிட்டையும் போலீஸ் கிட்டையும் நீ கோயிலுக்குள்ள போன அந்த வீடியோவை காட்டி நீ தான் அந்த விளக்க திருடுன அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல சரி நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்றாரு. அப்படியே சுதேவும் அங்கிருந்து போனதும் சுரேஷும் ஹீரோவை பார்த்து அப்ப அது உண்மையான விளக்கு இல்லைன்னா ஊர் மக்கள் மணியனை விளக்கோட பிடிச்சது பொய்யா அப்படின்னு கேட்க அந்த சுதேவ் சொன்ன மாதிரி மணிய உண்மையான விளக்கை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு டூப்ளிகேட்டை திரும்ப கோவிலுக்குள்ள வைக்கும் போதுதான் பிடிபட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கண்டிப்பா அந்த கிராமத்துல எங்கேயோ தான் அந்த விளக்க ஒளிச்சு வச்சிருப்பாரு. திருவிழாக்கு முன்னாடி அந்த விளக்க நம்ம கண்டுபிடிக்கலனா தாத்தாவோட திருட்டு பட்டம் எனக்குமே வந்துடும் அப்படின்னு சொல்றான். அப்படியே பிளாஷ்பேக்ல மணியனை அந்த ஊரே சேர்ந்து அந்த விளக்கோட பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்ததா ஹீரோவும் அந்த ஊரையே ஒரு மேப்பா வரைஞ்சு தாத்தா எங்க அதை ஒளிச்சு வச்சிருப்பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அங்கே வந்த சுரேஷும் அந்த சுதேவ நான் பாத்துக்கிறேன்டா நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு பீட்டர் விட இதை கேட்ட ஹீரோவும் சுரேஷை பார்த்து சுதேவ் உன்ன மாதிரி ஒன்னும் லோக்கல் திருடன் கிடையாது, அவன் இங்க ஒரு பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கான், அதை முறியடிக்கல அப்படின்னா நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்ல பாடா அப்ப நான் மாட்டிக்க மாட்டேன், வீடியோல நீ மட்டும் தானே இருந்த அப்படின்னு சுரேஷ் சொல்ல அதை கேட்டு கடுப்பான ஹீரோவும் விளக்கு விஷயத்தை விடு, என் பேர் சொல்லி திருடுன எல்லாத்தையுமே ஊர் மக்கள் கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லைன்னா நீ தான் எல்லாத்தையுமே திருடுன அப்படின்னு எல்லார்கிட்டயுமே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு தேடி போக சுரேஷும் அவ எங்கெல்லாம் எதெல்லாம் திருடுனானோ அது எல்லாத்தையுமே திரும்ப வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோவும் ஊர் ஃபுல்லாவே அந்த விளக்க தேடி அலையிறாரு. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. அப்போதான் ஹீரோனை பார்த்து இன்னும் 2 நாளா திருவிழா வரப்போகுது, அதுக்குள்ள அந்த விளக்க கண்டுபிடிக்கலனா நான் தான் திருடன் அப்படின்னு சுதேவ் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோனோ நம்ம எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லிடலாமே அப்படின்னு கேட்க போலீஸை பார்த்தாலே திருடன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான ஆதாரத்தை சுதேவ் வச்சிருக்கான். இப்ப விளக்க கண்டுபிடிக்கிறத தவிர வேற வழி இல்ல அப்படின்னு ஹீரோவும் சொல்ல எது நடந்தாலும் உங்க கூட நான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்றாங்க. திருவிழா அன்னைக்கு கோவில திறந்து பாப்பாங்க. அப்ப அந்த விளக்கு அங்க இல்லைனா இதே மாதிரி என்கிட்ட அப்ப நீ சொல்லுவியா அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இந்த ஊர்ல ஒரு இடம் கூட விடல, எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோனோ மணியன் மட்டுமே போகக்கூடிய ஏதாவது ஒரு இடம் இருந்தா அங்க தேடி பார்க்கலாமே அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வீட்டுக்கு வந்ததுமே அவர் வரைஞ்ச அந்த மேப்பை எடுத்து அதுல யாருமே போக முடியாத நரிமலை பகுதியை மார்க் பண்ணிட்டு அந்த மலை பகுதிக்கு போறாரு. அந்த மலையில யாருக்குமே தெரியாத ஒரு குகை ஒண்ணு இருக்கவும் அதுக்குள்ள போறாரு. போக போக அந்த குகை நீண்டுகிட்டே
கூடிக்கிட்டே போகுது. ஆக்சிஜன் அளவுமே குறைய ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்போதான் அவரோட பாட்டி அவர்கிட்ட, நீ பிரச்சனையில இருக்கும் போது உன் தாத்தா மழையாவும் காத்தாவும் வந்து உன்னை காப்பாத்துவாரு அப்படின்னு சொன்னது கேட்க அவரும் திடீர்னு கண்ணு முழிச்சு எழுந்து பார்க்க அந்த குகைப்புள்ளாவே மின்மணி பூச்சியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அவரும் அங்கே போய் பார்க்க மணியை என்னெல்லாம் பண்ணாரோ அது எல்லாமே இந்த குகையில ஓவியமா வரைஞ்சிருக்கு. அதை பார்க்க அங்கே கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போறாங்க. மாணிக்கத்துக்காக மணியனும் அந்த ஸ்ரீபுரி விளக்க கோவில இருந்து திருடிட்டு வந்து இந்த குகையில இருந்து அவரோட ஃப்ரெண்டு நானு கிட்ட கொடுத்து இதே மாதிரி ஒரு போலி விளக்க செய்யன்னு சொல்ல நானுவும் சந்தோஷத்துல அந்த விளக்க தொட்டு பார்த்துட்டு, இது தெக்கம்படம் கொல்லங்க செஞ்ச அந்த உண்மையான விளக்கே கிடையாது, எடக்கல் அரசன் கேளுக்கு உண்மையான விளக்க கொடுக்காம பொய்யான விளக்க கொடுத்துட்டான் போல, இதுல ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு, இது வெறும் செம்பால செய்யப்பட்ட விளக்குன்னு சொல்ல அதை கேட்டு மணியனும் ஷாக் ஆகுறாரு. அங்கே கட் பண்ணி இப்ப கேளுவும் மானவர்மா கொடுத்த அந்த ஓலைச்சுவடியை படிக்கிறத காட்டுறாங்க. அதுல எடக்கல் அரசன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு, அரசன் உனக்கு கொடுத்த அந்த விளக்கு உண்மையானதே கிடையாது அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்த கேளுவும் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு கவலையில அந்த ஓலைச்சுவடியை எரிச்சிட்டு அதையே நினைச்சு இறந்து போறாரு. அடுத்ததான் மணியனும் நானுவும் எடக்கல் ராஜாவோட கோட்டையில எல்லாரும் பைரவ பூஜையில இருக்கும்போது கோட்டைக்குள்ள வந்து ராஜாவோட ரகசிய அறையில இருக்கிற பல தடைகளை தாண்டி ஒரு வழியா அந்த விளக்கு எடுக்கிறதுக்காக அந்த விளக்க சுத்தி இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் காத்துல மறக்கிறத பார்த்துட்டு புரிஞ்சு போய் இதுதான் அந்த ஸ்ரீபுரி விளக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு வராரு. இது வரைக்கும் தான் அந்த குகையில வரைஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோவும் வெளியில வராரு. அங்க சுதேவு நின்னுகிட்டு, மணிய நாம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளு கிடையாது, அது எல்லாத்தையுமே குகையெல்லாம் தெரினா எதுவும் கிடைக்காது, உங்க பரம்பரைக்கே இருக்கிற திருட்டு புத்தியை யூஸ் பண்ணி அதை எடு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான ஹீரோவும், திருட்டு புத்தி பரம்பரையா வரும் அப்படின்னா இங்க நீதான் களவாணி, உங்க ராஜா தான் கேளுவை ஏமாத்தினது அப்படின்னு சொல்ல, ராஜாக்கள் பண்றதெல்லாம் திருட்டுத்தனம் கிடையாது, அது ராஜ தந்திரம், அது உனக்கெல்லாம் புரியாது, ராஜாவோட சதுரங்க விளையாட்டுல சிப்பாய்கள் சாகிறதெல்லாம் சாதாரண விஷயம், எல்லாம் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன், எனக்கு கிடைச்ச சிப்பாய் தான் நீ, ஒழுங்கா விளக்க கண்டுபிடி, அந்த விளக்க கண்டுபிடிச்சா உன் காதலும் கை கூடும், ஊருக்குள்ளேயுமே நல்ல பேர் கிடைக்கும் உனக்கு, இல்லைனா அந்த வீடியோவை எல்லாருக்குமே போட்டு காட்டி உன்னை மாட்டி விட்டுருவே அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதை கூட இருந்து சுரேஷுமே பாத்துக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் ஹீரோவும் சுரேஷோட டீ கடையில உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் போலீஸ் கான்ஸ்டபிள் சந்திரன் வர அவரை பார்த்த சந்துவோட ஆட்களும் கான்ஸ்டபிள் கிட்ட, என்ன சார் பண்றீங்க, களவாணி பசங்க எல்லாத்தையுமே ஊருக்குள்ள விட்டுக்கிட்டு இருக்கீங்க, அந்த திருடன் சதுர்த்தியோட பொண்ணு எப்பெல்லாம் லீவுக்கு வருதோ அப்பெல்லாம் வரேன், சீக்கிரமா கண்டுபிடிங்க சார் அப்படின்னு ஹீரோவை பார்த்து சாடமாடையா பேச இதை ஹீரோமே கவனிக்கிறாரு. அடுத்த சீன்ல திருவிழாவுக்கு மைக் செட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சுரேஷும் ஒரு கேசட் எடுத்துட்டு வந்து போடுறான். அதுல ஹீரோட வாய்ஸ் வருது, நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன், இதை விட்டா எனக்கு வேற வழி இல்ல, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், சதுர்த்தி நம்பியாரோட பொண்ணு லட்சுமி தான், அது ரொம்ப வருஷமா நாங்க காதலிச்சுக்கிட்டு இருக்கோம், லட்சுமியை பத்தி சில பேர் ஊருக்குள்ள தப்பா பேசுறாங்க, அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன், யாராவது ஏதாவது கேட்கணும்னா நேரம் என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல இத திருவிழாக்கு வந்த எல்லா மக்களுமே கேக்குறாங்க. அங்க இருந்த சதுர்த்தியுமே கேட்டுட்டு கோமா வீட்டுக்கு போறாரு. ஹீரோயினுமே மைக் செட்ல ஹீரோ பேசுனதை கேக்குறாங்க. வீட்டுக்கு வந்த சதுர்த்தியும் ஹீரோன் கிட்ட, நான் கேட்டது உண்மையான மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோனும் அமைதியா இருக்காங்க. அதை பார்த்த சதுர்த்தியும், அப்ப எல்லாமே உண்மைதான், என்ன மீறி அந்த சாதிக்காரனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்ச, அவ்வளவுதான் உனக்கு, எனக்கு உன்னை கொல்றதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாரு. அதே நேரத்துல இங்க சுரேஷும் ஹீரோக்காக சுதேவோட வீட்டுக்கு போயிட்டு அவனோட கேமராவை உடைச்சு போட, அதனால காண்டான சுதேவும் சுரேஷை ஹீரோ கிட்ட எடுத்துட்டு வந்து, கண்டிப்பா இது உன்னோட ஐடியாவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை பார்த்து, கேமராவை உடைச்சா வீடியோ அழிஞ்சிடுமா, அதோட காப்பி எங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஹீரோவை பார்த்து, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, சீக்கிரமா வேலையை முடி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். இதை ஹீரோட அம்மாவுமே பாக்குறாங்க. வேற வழி இல்லாம சுதேவை பத்தியும் அந்த வீடியோவை பத்தி ஹீரோ அம்மா கிட்ட சொல்றாரு, என் அப்பா அந்த விளக்கை எடுத்த அந்த சாபத்தாலதான் இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி பிளாஷ்பேக்ல மணியனும் அந்த ஒரிஜினல் விளக்க மாணிக்கத்தை கிட்ட காட்ட அவங்கள அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் மணியனும், பொய்யான விளக்க நான் கோவிலே போய் வைக்க போறேன், இத்தனை நாள் எதை பார்த்து கும்பிட்டாங்களோ அதை பார்த்து மறுபடியும் கும்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலியான விளக்கு எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போக அந்த நேரம் பார்த்து போலீஸ் நஞ்சப்பனை கூட்டிக்கிட்டு இப்ப சதுர்த்தி நம்பியாரா இருக்கனோட அப்பா சதுர்த்தி ஊர்க்காரங்களோட வந்து வலை போட்டு மணியனை பிடிச்சிருக்காரு. ஆனா மணியனும் எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு மலை மேல ஓடி போறாரு. அவரை விடாம ஊர் மக்களும் துரத்திக்கிட்டே போறாங்க. கடைசியில ஒரு அருவி பக்கத்துல ஊர் மக்களும் விளக்கோட மணியனை பிடிக்க அவரும், என்ன அடிக்க வந்தீங்கன்னா அந்த விளக்கு அருவியில தூக்கி போட்டு அப்படின்னு போட்டு மிரட்ட ஊர்க்காரங்களும் மணியனோட பொண்டாட்டி மாணிக்கத்தையும் அவரோட பொண்ணையும் அங்கே இழுத்துட்டு வந்து அந்த விளக்கை எங்க கிட்ட ஒப்படைக்கிறேன்னா இவங்களை நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு மிரட்ட வேற வழி இல்லாம அந்த விளக்க அங்கேயே வச்சுட்டு அந்த அருவிலே குதிச்சு மணியனும் உயிரை விட்டுருக்காரு. இத சின்ன வயசு ஹீரோட
ஹீரோட அம்மாவும் பார்த்து கண் கலங்குறாங்க. அப்படியே இப்ப ஹீரோட அம்மா கிட்ட ஹீரோவும் தாத்தா அந்த விளக்கை எங்க வச்சிருப்பாருன்னு பாட்டிக்கு ஏதாவது தெரியுமா, இல்ல இத பத்தி பாட்டி ஏதாவது உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா அப்படின்னு கேட்க அவங்க அம்மாவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு பாட்டியோட பொட்டியில இருந்து உலோகத்தால் ஆன ஒரு குட்டி ஆமை பொம்மை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஹீரோவும் அதுல ஏதாவது குழு கிடைக்குமா அப்படின்னு அதை அழுத்தி அழுத்தி பாக்குறாரு. ஆனா ஆமையோட தலை மட்டும்தான் வெளியில வந்துட்டு போகுது, மத்தபடி எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல. அந்த நேரம் பார்த்து ஊர் மக்களும் ஒண்ணு திரண்டு ஹீரோட வீட்டுக்கு வந்து அங்கலத்துல நம்ம ஊர் சார்பா கலந்துக்க போற பிரகாசத்துக்கு அடிபட்டு இருக்கு, அதனால நம்ம ஊருக்காக நீந்தாப்பா கலந்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாது, இந்த ஊர் எனக்கு என்ன பண்ணுச்சு, நான் எதுக்காக கலந்துக்கணும் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவோட அம்மாவும் இது வரைக்கும் நம்மளை அவமானப்படுத்தின ஊர் மக்கள் நம்மளை மதிச்சிங்க வந்திருக்காங்க, இதை விட நமக்கு என்ன வேணும், ஊருக்காக அங்கலத்துல கலந்துக்கப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஊர் மக்கள் கிட்ட வந்து நான் அங்கலத்துல கலந்துக்கணும்னா எங்க அம்மாவை கோவிலுக்குள்ள விடணும் அப்படின்னு சொல்ல ஊர் மக்கள் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அப்படி அங்கலத்துல கலந்துக்கிறதுக்காக ஹீரோவும் வராரு. அப்ப அந்த ஊரோட எஸ்ஐயும் அவர்கிட்ட வந்து நீயும் ஹீரோனும் ரேடியோல பேசின எல்லா விஷயத்தையுமே நான் கேட்டுட்டேன், அன்னைக்கு ஹீரோனோட மானம் போக கூடாதுன்னு எல்லாரும் முன்னாடியுமே தைரியமா நீ ஒத்துக்கிட்ட, இன்னைக்கு ஊருக்காக அங்கலத்தல்ல இறங்குற பாத்து இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்கலத்தல்லு அப்படிங்கிறது ஒரு வகையான வீர விளையாட்டு தான். யார் அடிச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த வருஷத்தோட வீரர். இடக்கலை சேர்ந்த கருவம்பாயி சுதாகரனும் ஹரிபிரம சேர்ந்த நம்ம ஹீரோவும் அதுல கலந்துக்கிறாங்க. சுதாகரன் கிட்ட ஹீரோனோட அப்பாவும் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ ரிங்க விட்டு உயிரோட இறங்க கூடாது, களத்திலேயே வச்சு முடிச்சிரு அப்படின்னு சொல்றான். அப்படியே சண்டையை ஆரம்பிக்க ரெண்டு பேருமே அருமையா சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ சுதாகரனை அடிச்சு கீழே தள்ள போக கூட்டத்துல இருந்த சுதேவும் போட்டியில தோத்துரு அப்படி சொல்ல ஹீரோவும் சுதாகரன் கிட்ட அடி வாங்கிட்டு ரிங்க விட்டு வெளியில வந்து அந்த போட்டியில தோக்குறாரு. இடக்கலைய சேர்ந்த சுதாகரனும் அந்த போட்டியில ஜெயிக்கிறான். போட்டி முடிஞ்சதுமே ஹீரோவோட ஆசானம் ஏன்பா இப்படி ஊரு முன்னாடி தோத்துட்ட அப்படின்னு கேட்க அம்மாவை கோவிலுக்குள்ள வர அனுமதிக்கும் போது நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு இதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கூடவே சுரேஷுமே போறான். அப்படி காட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஆமையை வச்சு ஏதாவது கிடைக்குமா அப்படி தேடி பாக்குறாரு. ஆனா எதுவுமே கிடைக்கல. அதனால சோகமாயி ஒரு இடத்துல உட்கார்றாரு. அதை பார்த்த சுரேஷும் எப்படி நாளைக்கு விடிஞ்சதுமே விளக்கு கிடைக்கல அப்படின்னு காண்ல சுதேவ் ஊர் மக்கள்கிட்ட அந்த வீடியோவை காட்டி நீ தான் திருடன் அப்படி சொல்லி நம்ப வச்சிருவான், நீ அம்மாவையும் லட்சுமியும் கூட்டிக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடு அப்படி சொல்ல ஹீரோவும் கையில வச்சிருந்த அந்த ஆமை பொம்மைய பக்கத்துல இருந்து அருவியில தூக்கி போட்டுட்டு ஹீரோனோட வீட்டுக்கு வந்து ஹீரோனை தேடி தேடி பாக்குறாரு. அந்த சமயத்துலதான் சதுர்த்தி ஹீரோவை ஒரு ரூமுக்குள்ள பூட்டி வச்சுட்டு எப்பறம் உன கையங்களவும் பிடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இப்ப நீயே வந்து மாட்டிக்கிட்ட பாரு, நான் போய் ஊர் மக்களையும் போலீஸையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அப்படியே மைக் செட்ல திருவிழா சமயத்துல ஊருக்குள்ள திருடிங்க பூந்துட்டாங்க, அதுல ஒருத்தவனா சதுர்த்தியோட வீட்டுல புடிச்சு வச்சிருக்காங்களாம், எல்லாருமே பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்ல இத ஹீரோட அம்மாவுமே கேக்குறாங்க. அதே சமயத்துல ஹீரோவை சதுர்த்தியோட வீட்டு வேலைக்காரனை திறந்து விட்டுட்டு நீ இங்கிருந்து தப்பிச்சு போயிடுப்பா, ஊருக்காரங்க கிட்ட மாட்டிக்காத அப்படின்னு அவங்கள சொல்ல ஹீரோவும் அங்கிருந்து வெளியில வராரு. அதே நேரத்துல சுதாகரன் கிட்ட சதுர்த்தியும் நல்லா விளையாண்டா அப்படி சொல்லி அவனுக்கு அன்பளிப்பு கொடுக்க வெளியில வந்த ஹீரோவை பார்த்துட்டு காண்டான சதுர்த்தியும் ஹீரோவை அடிச்சு கொள்ளு அப்படின்னு சுதாகரன் கிட்ட சொல்ல சுதாகரனை ஹீரோவை அடிக்க போக ஹீரோ ஒரு அடியில சுதாகரனை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாரு. இதை பார்த்த ஊர்க்காரங்களும் ஹீரோ தான் திருட அப்படின்னு நினைச்சுக்கிட்டு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் தலை திரிக்க ஓடுறாரு. அவரோட அம்மா அவரை நில்லு அப்படின்னு சொன்னா கூட நிக்காம ஊர் மக்களுக்காக பயந்து மணியன் போன அதே மலைக்கு மேல இவருமே ஏற ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஊர்க்காரவங்க விடாம ஹீரோவை கத்தியால குத்த வராங்க. மணியன் விழுந்த மாதிரியே ஹீரோவும் அதே அறிவில விழுந்துடுறாரு. இத ஹீரோட அம்மாவும் அழுதுகிட்டே பாக்குறாங்க. ஹீரோ செத்து போயிருப்பாரு அப்படின்னு ஊர்க்காரங்க அங்கிருந்து போக அறிவில விழுந்து உயிருக்கு போராடி இருக்கிற ஹீரோவை யாரோ தண்ணியில குதிச்சு காப்பாத்தி கரையில போடுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி மணியனும் நானு கிட்ட அந்த ஒரிஜினல் விளக்கை எடுத்ததுக்கு அப்புறமா நீ வேணும்னா பாரு, வானத்துல இருந்து விண்கல் திரும்ப விழுந்தாலும் என் பேர் சரித்திரத்துல இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு நானும் அப்ப என் பேரும் இருக்கும், நாமெல்லாம் சாவ ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்றான். அங்கே கட் பண்ணி இப்ப கரையில மயக்கம் தெளிஞ்சு எழுந்த ஹீரோவும் வயிற்றுல குத்தி இருந்த அந்த கத்தியை பிடிங்க அந்த அருவில தூக்கி போட அந்த கத்தியும் திரும்ப சுழன்று வந்து அவர் பக்கத்திலே வந்து விழுது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஹீரோவும் திரும்ப அந்த கத்தியை வீச அது அருவில பறந்து போய் ஒரு இடத்துல நின்னுட்டு திரும்ப இவர்கிட்டயே வந்து விழுது. அப்பதான் அந்த கத்தி விழுந்த அந்த இடத்த பாக்குறாரு. அவர் தூக்கி போட்ட அந்த ஆமை பொம்மையுமே அங்கேதான் கிடக்கு. அவரோட காயங்களும் தானா மறைஞ்சு போகுது. இதை பார்த்து ஹீரோவுமே ஆச்சரியப்படும் போது ஹீரோவோட சின்ன வயசுல பாட்டிமா இந்த அருவியை பார்த்து சாமி கும்பிட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோவும் ஏன் கோவிலை பார்த்து கும்பிடாம இந்த அருவியை பார்த்து கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு பாட்டிமாவும் கடவுள் கோவில மட்டும்தான் இருக்கணுமா, இந்த அருவியில கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னது இப்பதான் ஹீரோவுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனால ஹீரோவும் அந்த அருவியில குதிச்சு அந்த கத்தி நின்ன அந்த இடத்துக்கு நேரா போறாரு. அந்த நேரத்துலதான் நானும் மணியன் கிட்ட யாரு தகுதியானவனோ அவன் தான் இந்த விளக்கை எடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படியே ஹீரோவும் கத்தி நின்ன அந்த இடத்துல அருவிக்கு கீழே ரொம்பவே ஆழத்துல ஒரு பாறை மேல அந்த ஆமை வைக்கிற மாதிரி ஒரு குழி இருக்கிறத பார்த்துட்டு கரையில இருந்து அந்த ஆமை பொம்மையை எடுத்துட்டு வந்து அதுல வச்சு அழுத்த அந்த பாறையும் ஓபன் ஆகுது. அதுலதான் அந்த உண்மையான ஸ்ரீபதி விளக்குமே இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு அவரும் கரைக்கு வர அங்க சுதேவும் தன்னோட
ஆட்களோட நின்னுகிட்டு அந்த விளக்க கொடுடா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவங்கள அடிச்சு போட்டுட்டு இது இந்த மண்ணுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அத போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாரு. அப்படி போலீஸும் ஊர் மக்கள் கிட்ட உண்மையை சொல்ல எல்லாருமே ஹீரோவை பெருமையை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரிஜினல் விளக்க ஹீரோட அம்மாவும் இப்ப கோவில் கருவறையில வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சதுர்த்தியும் ஹீரோனை வேற ஒரு ஊருக்கு அனுப்ப அவங்கள ஹீரோவும் போய் பார்த்து கூட்டிட்டு வராரு. அப்படியே விண்கல் விழுந்த அந்த இடத்துல மணியன் நிக்கிற மாதிரி காட்டி படத்தை முடிக்கிறாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. 3D எக்ஸ்பீரியன்ஸுக்கு பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு, அதுக்காக நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஓகே தான் ப்ரோ. கான்செப்ட் ஓகே தான் ப்ரோ. எதுவும் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் எடுத்திருக்காங்க. பார்க்கலாம், அதாவது சொல்லுது விரும்பி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த ஒன் டைம் வாட்சபிள் இல்லை, எல்லா படமும் பார்க்கறதுக்கு தான் இருக்குது. பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எனக்கு ஹீரோ தெரியாது, நான் ஒரு நார்மலாக ஒரு படம் பார்க்கணுன்னு வந்தேன். ஓகே, இப்போ காசுக்கு ஒர்த்தா பார்த்துட்டு வந்தேன். ஓகே. எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது? நம்ம இந்த படத்தில் வருவார், அவர் பேர் என்ன, நான் மலையாளத்து படத்தில் ஆல்ரெடி வருவார் ஒருத்தர், அவரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்தது? இல்லை, எல்லாமே இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்டிங், யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது? ஹீரோ ஆக்டிங் சூப்பராக இருந்தது. எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது? இது வில்லன் ஹீரோ இருக்கார்ல, அவரோட கேரக்டர் நல்லா இருந்தது. எனக்கு மணின்ற கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. விளக்கு வச்சு தான் படமே, அதனால் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அடிபொலி. என்ன பிடிச்சிருந்தது? ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் 3D எல்லாம் அடிபொலி. டொவினோ தாமஸ் 3 கேரக்டர் பண்ணியிருக்காரு, எப்படி வேரியேஷன் இருக்கா? ஃபுல் வேரியேஷன்ஸ் இருக்கு. எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது? மணியன். படம் எப்படி? படம் நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது? ஏஆரம்மா மலையாளம் மூவி தான், நல்ல மூவி தான், ஆக்ஷன் தான், எல்லாமே சூப்பர் தான். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுங்க. பிடிச்ச விஷயம் அந்த காஸ்டிங் எல்லாம் சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் ரெண்டும் நல்லா இருக்கு. மியூசிக்லாம் நல்லா இருக்கா? மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு, பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது? அதில் மணியன் ஒரு கேரக்டர் வரும், அது அட்டகாசமாக இருந்தது. மொத்தமாகவே நல்லா இருந்தது, ஒர்த்தாக இருந்தது. இப்போ டொவினோட 50th மூவி அந்த அளவுக்கு இருந்ததா? பக்கவாக தான் இருந்தது. எனக்கு ஓகே, நல்லா இருக்கு. 3 கேரக்டருமே நல்லா இருக்கு, என்கேஜிங்காக இருந்தது. எங்கேயுமே போர் அடிக்கல, அந்த அளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஹிஸ்டாரிக்கலாக த்ரில்லர் எப்படி? பழைய 3 டைம் சொல்கிறாங்க, 3 பீரியட் காமிக்குது. ஆனால் அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. நல்ல படம் தான். என்ன பிடிச்சிருந்தது? விஷுவல்ஸ் நல்லா இருக்கு, ஸ்டோரியும் பிரச்சனை இல்லை, ஆக்டிங் நல்லா தான். அதில் மணியன் கேரக்டர் இருக்குல்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு சார். என்ன பிடிச்சிருந்தது? என்ன பிடிச்சிருந்தது? ஆக்டிங் நல்லா இருக்கு. யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது? மணியனோட ஒரு ஃப்ளோவில் கொண்டு போயிருக்கு ப்ரோ, நல்லா தான் இருக்கு. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு. டொவினோட 50th ஃபிலிம் ஒர்த்தா? ஒர்த்து. அவனே ஆக்டிங் என்ன சூப்பராக பண்ணியிருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே. கீர்த்தி ஷெட்டி நல்ல ஆக்டிங், நல்ல ரொமான்டிக்காக பண்ணியிருக்கு, சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது? டொவினோ தான். எப்படி கொண்டு போயிருக்கீங்க? படம் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே நல்லா போயிருக்கு. வேறு மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது, அவரோட நடிப்பும் செம்மையாக இருக்குது. அப்புறம் பேசில் ஜோசப் இருக்கார், அவரும் செம்மையாக இருக்கார். அப்புறம் கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்குது, மியூசிக்கும் செம்மையாக இருக்குது. ஓவரால் நல்லா இருக்குது, நல்ல படம். 3D எஃபெக்ட் ஒர்க்கா? அது செம்மையாக இருக்குது. அந்த கிளாஸஸ் போட்டு பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருக்குது. என்ன விஷயம் 3Dல ரொம்ப அழகாக இருக்குது? 3Dல அந்த ஃபர்ஸ்ட் காமிக்கிற ஓப்பனிங் சீன், அப்புறம் சில பல ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா